இப்போ என்னுடைய கேள்வியில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் சார், ஒரு முயற்சி பண்ணுறேன். இப்போ ஆதவன் அவர்கள் 2 நாவல் தான் எழுதுறாரு இலக்கியத்தில், 2 நாவல் எழுதுறாரு, 20 சிறுகதைகளும் நான் தான் எழுதுறாரு. அதே சமயம் ராஜேஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 2000 இணையான நாவல்களும் சிறுகதைகளும் எழுதுறாரு. இப்போ எண்ணிக்கையால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் எண்ணிக்கையால் கம்மியாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் இவரும் நிற்கிறாரு, இவரும் நிற்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நல்ல படைப்பாளிக்கு எண்ணிக்கை முக்கியமா தரம் முக்கியமா? அதுதான் என் கேள்வி. தரம் தான் முக்கியம். ஓகே, அதாவது அவருக்கு என்னால வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா அவரால் அவ்வளோதான் எழுத முடிஞ்சதுன்னு இருக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது, அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய தொழில் எழுத்துன்னு ஆயிடுச்சு. அவருக்கு ஒருவேளை அந்த தொழில் வேற இருக்கலாம், இது போதுன்னு அவர் நினைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ உங்களுக்கு 5 இட்லி சாப்பிட்டா தான் வயிறு நிறையும், ஆனால் எனக்கு 2 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சுன்னு இருக்கணும்வா, அது மாதிரி தான் இது. எனக்கு இன்னும் நான் ஸ்டில் ஐ எம் ரைட்டிங். நான் இப்போ கூட நான் பார்த்தா குமுதத்தில் ஒரு தொடர்கதை எழுதிட்டு இருக்கேன். இந்த தீபாவளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1980 நான் கல்கண்டு தொடர் எழுதினேன். இப்போது 45 வருஷம் கழிச்சு குமுதத்தில் இந்த ஜெனரேஷனுக்கு நான் கதை எழுதுறேன். ஓகே, வேகமாய் வா விவேக் அப்படின்னு டைட்டில் எழுதுறேன். இது எப்படி சாத்தியம்? என்னால் எழுத முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. எனக்கு இந்த வயதிலும் என்னால் நான் ஸ்டில் ஐ எம் ரைட்டிங்கிறது இது அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து தான் இருக்குது. ஆதவன் நல்ல ஒரு எழுத்தாளர், அவர் அதை போதும்னு நினச்சிருக்கலாம். ஓகே, இதை விட மிகப்பெரிய ஒரு பிரபல எழுத்தாளர், சாகித்ய அகாடமி வாங்கினவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சுங்கிறாரு. எனக்கு பேனா பிடித்தா எனக்கு என்ன எழுதணும்னு தோணலைங்கிறாரு. யார் சார்? அது வேண்டாம், ஓகே, அது சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இனிமேல் நான் எழுத மாட்டேன், எனக்கு எழுத தோணலை, வரலன்னுட்டார் அவர். ஏன்னா அவளை பிரபலமான எழுத்தாளர், சாகித்ய அகாடமி வாங்கினவர், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர், அவங்க மிகப்பெரிய ஒரு ரைட்டரு. பிளாங்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு அந்த பிளாங்க் அந்த பொசிஷன் வரல. நான் இன்னும் நாளைக்கு வேற ஒரு பத்திரிக்கை தொடர்கதை கேட்டால் நான் எழுத தயாரிப்பேன். இதே நம்ம G5 நாளைக்கு ஒரு புது ஒரு ஸ்டீரியில் தொடர் நான் பண்ணணும்னு சொன்னால் நான் பண்ணுவேன். நான் அதே சினிமா பீப்புள் நீங்கள் எங்கள் கூட டிஸ்கஷனில் உட்காருங்க, நான் உங்கள் கூட பேசணும்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நான் உட்காருவேன். என்ன முடியும்? இது வயது காரணமாக இல்லை, உடம்புக்கு வேணால் வயது ஆகலாம், ஆனால் மனசு இன்னும் அதே 25 தான்.